அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும். பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் இந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள், இந்த கவிதை தொகுப்பை கசீதாவை நபிகளாருக்கு முன்னால் பாடினார்கள், நபிகளார் அவர்களுக்கு ஒரு புர்தா மேலங்கியை பரிசாக வழங்கினார்கள் என்பதை எல்லாம் கண்டோம். வாருங்கள், இப்பொழுது நாம் அவர்கள் பாடிய நபிகளார் முன்னால் பாடி காட்டிய அந்த கசீதாவின் விளக்கத்தை தெளிவாக நாம் காண்போம். கிட்டத்தட்ட 55 பாயித்துகள் உள்ள இந்த கசீதாவை நாம் ஒவ்வொன்றாக விளக்கமாக காண்போம். காலல் முஅல்லிஃபு, ஆசிரியர் கூறுகிறார், அதாவது இந்த கித்தாப் ஆசிரியர் கூறுகிறார். இது ஒரு துவா, அந்த ஆசிரியருக்காக செய்யக்கூடிய துவா. அஜ்ஸஅஹுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹு தஆலா தன் கருணையிலிருந்து அந்த ஆசிரியருக்கு கூலி வழங்குவானாக. அலா அஜ்மலில் அவாஇதி, அதாவது நற்பலன்களில் அழகானதின் மீது அல்லாஹ் தன் கருணையினால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்குவானாக. சரியா? அப்ப இப்படி துவா செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க ஆசிரியர்? என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இடத்துல வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன்னா இது ஒரு பழமையான கவிதை. அதனால எப்படி திருக்குறள் இந்த பலவிதமான தமிழ் கவிதைகளுக்கு நம்மளுக்கு தமிழ் அர்த்தம் தெரியாதோ, அதே போல இங்க உள்ள கடுமையான வார்த்தைகள், இப்ப புழக்கத்தில் இல்லாத சில பழைய வார்த்தைகள் இருக்கின்றது. அந்த அரபி வார்த்தைகளுக்கு அரபியிலேயே அர்த்தம் கொடுக்கப்படும். அதே போல சில கவிதை வரிகளில் அந்த மொத்த வாசகத்தின் விளக்கம் அறியப்படாமல் இருக்கும். அந்த மொத்த வாசகத்தின் விளக்கமும் இங்க நம்மளுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அதையும் தாண்டி இஅராப், ஜபரு அல்லது இஅராபு, நசபு, ஜர்ரு என்பதை போன்று, ஜஸ்மை போன்று இந்த இஅராபை பற்றி நாம் இங்கு காண மாட்டோம். இஅராபை பற்றி கண்டோமேயானால் நம்மளுடைய நோக்கம் கெட்டுவிடும் என்று ஆசிரியர் அவர்கள் கூற வருகிறார்கள். மிகவும் நீண்டுவிடும். இஅராபை பற்றி பேச ஆரம்பித்தால் பாடம், இந்த புத்தகத்தின் நோக்கம் கெட்டுவிடும். இந்த புத்தகத்தின் நோக்கம் அந்த கவிதையில் உள்ள கருத்தை உள்வாங்குவதற்கு தான் இந்த புத்தகம். அந்த கவிதையின் கருத்தை தாண்டி யாராவது நகுவு ரீதியாக, இலக்கண ரீதியாக பேச ஆரம்பித்து விட்டால் அது புத்தகம் நீண்டு அது வேறு பாதையின் பக்கம் போய்விடும். இந்த முக்கியமான கருத்தை எடுப்பது, அந்த நோக்கம் கெட்டுவிடும் என்பதால் யாராபை பற்றி நாம் இந்த கித்தாபில் கூறவில்லை என்று ஆசிரியர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவேதான் இது அஃதலுல் உலமா பாடத்திட்டத்தின் 3ஆம் வருடத்தில் நம்மளுக்கு யாராவது கேட்க மாட்டார்கள். நம்மளுக்கு கேட்பது வரிகள், 4 வரிகள் கொடுத்து, இந்த கிதாப்களில் உள்ள கவிதைகளில் இருந்து 4 வரிகள், இந்த கசிதாவில் இருந்து 4 வரிகள் கொடுத்து அதுக்கு விளக்கம் கேட்பார்கள். அந்த விளக்கம் இந்த கித்தாபில் உள்ளது. அதே போல் இந்த கவிதைகளில் வரக்கூடிய ஒத்த வார்த்தைகள், சரியா, முஃப்ரதாத்துகள், அந்த ஒத்த வார்த்தைக்கான அர்த்தங்களை கேட்பார்கள். அதுவும் இந்த கித்தாபில் இருக்கின்றது. இது இரண்டும் தான் முக்கியம். ஆகவே அது இரண்டுமே இந்த கவிதையிலே, இந்த விரிவுரையிலே நமக்கு ஆசிரியர் வழங்கியிருக்கிறார்கள். வாருங்கள், அதை நாம் என்ன செய்வோம், தெளிவாக காண்போம். பாருங்க, ஹாதிஹில் கசீதத்துல் முபாரக்கத்து, பரக்கத் பொருந்திய இந்த கசீதா வாகிறது, இந்த கவிதை தொகுப்பாகின்றது. இனிமே கசீதாவே நம்ம அரபியில சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த பரக்கத் பொருந்திய இந்த கசீதாவாகிறது எப்படிப்பட்ட கசிதா? லம் யஹ்சுன் ஹுனா கைரு ஹல்லில் முஷ்கிலி மின் அல்ஃபாதிஹா வ மஆனிஹா. இந்த கசீதாவின் வார்த்தைகள் இன்னும் இந்த கசீதாவுடைய அர்த்தங்களில் இருந்து உள்ள சிரமமானதை விடுவிப்பதாய் தவிர மற்றது எதுவும் இங்கு அழகாக இல்லை. அப்ப வார்த்தைகளை இன்னும் அர்த்தங்களில் இருந்து கஷ்டமாக இருப்பதை
ஹல்லு செய்வது, அதை விடுவிப்பது, அந்த கஷ்டத்தில் உள்ள கஷ்டத்தின் முடிச்சுகளை அவிழ்ப்பது, அந்த கஷ்டத்தை நீக்குவதை தவிர மற்ற எதுவும் இங்கு அழகானதாக இல்லை. அப்ப ரெண்டு விஷயம்தான். ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அந்த கஷ்டத்திற்கான விளக்கம் இருக்கும். அர்த்தங்கள் எங்கெல்லாம் அர்த்தம் வைக்க கஷ்டமா இருக்கோ அந்த அர்த்தங்களில் எது கஷ்டமா இருக்கோ அந்த கஷ்டத்தை என்ன செய்வது, நீக்குவது. இதை தவிர மற்ற எதுவும் இங்கு அழகானதாக இல்லை. வாமல் ஏராபு, ஏராப் ஆகிறது ஃபொர்பமா யதூலு பிஹி ஷரஹு. சில சமயம் ஏராபாகிறது, அந்த ஏராபை கொண்டு சில சமயம் விரிவுரை நீண்டுவிடும். அந்த ஏராபை நாம் தொட்டோமே ஆனால், இந்த கவிதைக்கு ஏராப் ஒண்ணுன்னா சொல்ல ஆரம்பித்தோமானால் என்னவாகிவிடும், அந்த ஏராபை கொண்டு விரிவுரை நீண்டுவிடும். சரியா? இப்ப நீண்டு விட்டு என்னவாகும், அதுக்கப்புறமா சொல்றாங்க வத்த மஜ்ஜுஹு அல் அஸ்மாஉ. சரியா? அப்ப அஸ்மானா கேட்பது. ஓகேவா? அப்ப அதை வெறுக்கக்கூடும். என்னது? அந்த ஏராபை வெறுக்கக்கூடும். அல் அஸ்மாஉ, அந்த கேட்பவைகள், அந்த அந்த கவிதையை கேட்பவைகள், அந்த கேட்கக்கூடிய செவிகள் என்ன செய்துவிடும், இந்த ஏராபை வெறுக்கக்கூடும். சரியா? அப்ப ஏராப் சொன்னா என்னவாயிரும், ஷரஹ் கொஞ்சம் நீண்டுரும். அதே போல அந்த செவிகள் எல்லாம் கொஞ்சம் சலிப்படைஞ்சிரும். சரியா? அதனாலதான் ஏராப நான் விட்டுட்டேன். ஓகேவா? வத்ததுஹபு பிஹி லத்தத்துல் முராதி, நோக்கத்தின் இன்பம் அதை கொண்டு போய்விடும். பிஹி கொண்டு என்னதா இருக்கு, இது முத்தாத்தியா இருக்கு. அப்ப அது போக்கிவிடும். என்னது? அந்த ஏராபை போக்கிவிடும். லத்தத்துல் முராதி. சரியா? அப்ப லத்தத்துல் முராதுனா நோக்கத்தின் அந்த இன்பம், அந்த நாட்டத்தின் சுவை, அந்த நாட்டத்தின் சுவை அந்த ஏராபினால் போய்விடும். ஒகுவ, இன்னும் அதுவாகிறது. கைருல் மகசூதி, இந்த ஏராப் என்பது நாடப்பட்டது அல்லாததாக இருக்கின்றது. மின் ஃபவாயிதி ஹாதிஹி சி மின் ஃபவாயிதி ஹாதிஹி சீரதி ஷரீஃபதி. சரியா? இந்த கண்ணியமான இந்த இந்த வரலாற்றின் பலன்கள் பலன்களிலிருந்து நாடப்படாததாக இருக்கின்றது. இப்ப இந்த கவிதை எழுதுனது எதுக்கு? ரசூல்லா புகழ் பாடுறதுக்கு. அப்ப அதோடைய அர்த்தத்தை நம்ம விளங்கிக்கிட்டாவே அந்த காதல் ரசூல்லா மீது வைத்திருந்த அந்த அன்பு பாசம் நம்மளுக்கு ஏற்படும். அப்ப அதுதான் இந்த கவிதையுடைய நோக்கமே தவிர இந்த வரலாற்றின் பயன்களில் அதுதான் நம்மளுக்கு ஃபாய்தாக்கள் இருக்கின்றது, நாடப்பட்ட ஃபாய்தா. இதுல ஏராப் ஃபாய்தா இருக்கலாம், ஆனா நாடப்பட்ட மக்சூத், நாடப்பட்ட ஃபாய்தாவாக இருப்பது அதோடைய அர்த்தத்தை விளங்குவது, அதோடைய வார்த்தைகளை விளங்கி நபிகளாருடைய பாசம் நம்மளுக்கு வருவதுதான். இந்த ஏராப் என்பது நாடப்பட்ட ஃபாய்தாவாக இல்லை. சரி, அதனால நான் என்ன செய்யல, ஏராப் பத்தி இதுல பேசல. ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க சொல்றாங்க பாருங்க. அஹ் என்ன சொல்றாங்க, வ மத்லஉ ஹாதிஹில் கஸீததி அலா மம்தூஹிஹா. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் கவிதை நம்ம பார்க்க போறது இப்ப என்னது, ஃபர்ஸ்ட் கவிதையை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த ஃபர்ஸ்ட் கவிதையை தான் இங்க கொடுத்திருக்காங்க, பானத் சுஆத் என்று. ஓகேவா? இந்த கசீதாவின் மத்தலஉ ஹாதிஹில் கசீதத்தி, இந்த கசீதாவின் ஆரம்பமாகிறது அலா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தான் இப்படி போட்டிருக்கு. சரியா? அலா மம்தூஹிஹா, இந்த கசீதாவில் புகழப்பட்டவரின் மீது உண்டாகட்டும். சலவாத்தில் சிறந்த சலவாத்தும் சலாமில் சிறந்த சலாமும் இறை அருளும் ஈடேற்றமும் யாருக்கு, இந்த கசீதாவில் புகழப்பட்டவரின் மீது உண்டாகட்டுமாக, அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதை தான் இவ்வாறு கொடுத்துள்ளார்கள். சரியா? அப்ப இந்த கசீதாவின் ஆரம்பமாகிறது இதுவாக இருக்கும், பின்னாடி வரக்கூடிய கவிதையாக இருக்கும். சரியா? இதற்கு அர்த்தம் வந்து அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாரின் மீது, இந்த கசீதாவில் புகழப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறை அருளும் அதே போல் ஈடேற்றமும் ரஹ்மத்தும் சலாத்தும் சலாமும் அதிலே சிறப்பானது உண்டாகட்டுமாக. சரியா? முதலாவது பாருங்க, முதலாவது கவிதையை இப்பொழுது நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பானத் சுஆது ஃபகல்பில் யௌம மத்பூலு முதையமுன் இஸ்ரஹா லம் யுஃத மக்பூலு. அப்ப பானத் சுஆது, சுஆத் பிரிந்து விட்டால். அப்ப ரசூலாவுடைய கவிதையில சொல்லிட்டு சுஆத பத்தி பேசுறாங்களே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கவிதையுடைய வழக்கமே அவங்களுடைய திறமையே என்னதுதான், தஸ்பீப் செய்வார்கள் தன்னுடைய பிரிந்த காதலிகளை பத்தி. அதாவது அந்த காதல் உண்மையான காதலாக இருக்கலாம், இல்லது கற்பனையான காதலாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அவங்க அவர்கள் பிரியப்பட்ட பெண்ணை பற்றி, அவர்களை பிரிந்த அந்த வேதனையை குறிப்பிட்டு விட்டுதான்
என்ன டாபிக்கோ என்ன தலைப்போ அதற்குள் போவார்கள். இதுதான் அரபியர்களுடைய வளமை, கவிதையுடைய வளமை. தஸ்பீப் இருந்தால்தான் அந்த கவிதையை எனது சிறப்பான கவிஞர்கள், தலை சிறந்த கவிஞர்கள் அது அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடமாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த கவிதையிலேயும் ஆரம்பத்தில் தஸ்பீப் ஏற்பட்டுள்ளது, தஸ்பீப் வந்துள்ளது. பிறகுதான் நபிகளாருடைய கவிதை பின்னால் தான் வருகின்றது, அவர்களை புகழ்பாடும் கவிதை. எனவே இப்படிதான் அவர்களுடைய வளமை இருக்கும் பொழுது, அதே போல காபலி அல்லாஹு அதே வளமையை பின்பற்றி தஸ்பீபை கொண்டு ஆரம்பித்துள்ளார்கள். சரியா? இங்க பாருங்க, சுஆது பிரிந்து விட்டால், சுஆத் என்ற பெண் பிரிந்து விட்டால், ஃபகல்பில் யௌம அந்நாளில் என்னுடைய உள்ளமாகிறது மத்துபூலு நோய்வாய்ப்பட்டதாக இருந்தது. முத்தையமுன் இஸ்ரஹா அவளுக்கு பிறகு, அந்த பெண்ணுக்கு பிறகு, அந்த பெண்ணை பிரிந்த பிறகு, முத்தையமுன் கட்டப்பட்டதாக விலங்கிடப்பட்டதாக என் உள்ளமாகிவிட்டது. லம் யுஃப்த இன்னும் ஃபிதியா பிணைத்தொகை கொடுக்கப்படாத விலங்கிடப்பட்டதாக என் உள்ளம் ஆகிவிட்டது. சரியா? அப்ப எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க. பிணைத்துணை கொடுக்கப்படாத அந்த என்னது, என் உள்ளம் கட்டிடப்பட்ட விலங்கிடப்பட்டதாக என் உள்ளம் மாறிவிட்டது. சரியா? அதுக்கப்புறமா சொல்றாங்க மக்குபூலு. மக்குபூல் என்பதும் என்னதுதான், சிறையிடப்பட்டது என்றுதான் இதற்கும் அர்த்தம். ஓகேவா? இப்ப மக்பூலுனா விலங்கிடப்பட்டது. ஓகேவா? அப்ப இதோடைய அர்த்தம் ஒவ்வொன்றதுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், பின்னாடி பார்க்க போறோம். சரியா? பானத் ஃபாரகத் பிரிந்து விட்டால். அப்போ நம்மளுக்கு கேள்வி பதிலே, நம்மளுக்கு பரீட்சையில் கேள்வியில் ஒத்தை வார்த்தையை கேட்பார்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம். பானத்துன்னு கேட்டா ஃபாரகத் பிரிந்து விட்டால், பானத்துடைய அர்த்தம் ஃபாரகத் பிரிந்து விட்டால். சுஆது, சுஆது என்பது யுரீது கவிஞர் காபிப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நாடுகிறார்கள். இம்ராத்தன் யஹ்வாஹா அவர்கள் ஒரு பெண்ணை நாடுகிறார்கள். அந்த பெண்ணை இவர்கள் விரும்பினார்களே, அத்தகைய பெண்ணை நாடுகிறார்கள். ஹக்கீக்கத்தன் உண்மையிலேயே அந்த பெண்ணை விரும்பியிருப்பார்கள். அல்லது இத்திஆன் அல்லது வாதிடுவதாக அந்த பெண்ணை விரும்பியிருப்பார்கள், அதாவது கற்பனையாக. உண்மையிலேயே அந்த பெண்ணை விரும்பியிருப்பார்கள் அல்லது கற்பனையாக அந்த பெண்ணை விரும்பியிருப்பார்களே, அத்தகைய பெண்ணை நாடுகிறார்கள். சரியா? அதுக்கு பாருங்க மத்துபூலு வந்துச்சுல, மத்துபூலு, மத்துபூலு என்பதாகிறது உசீப ஏற்படுத்தப்பட்டது, தபுலின் நோயை கொண்டு தாக்கப்பட்டது. இப்ப தபுலை கொண்டு ஏற்பட்ட என்னது, தாக்கப்பட்டதுன்னா ஆஹ் தபுல்னா என்ன, யுகாலு சொல்லப்படும், தபலத் ஃபுலானன் ஃபுலானத்துன். அப்ப இந்த இந்த பெண், இந்த ஆணை என்ன செய்தார், தபலத் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப தபலத்னா என்ன அர்த்தம், பின்னாடி வருது பாருங்க. இதா ஹையமத்துஹு அந்த ஆணை, அந்த பெண் என்ன செய்தால், நோயுறச் செய்தால், தபலத் ஃபுலானன் ஃபுலானத்துன் இந்த இந்த பெண் இன்னா இன்ன ஆணை நோயுறச் செய்தால் என்று சொல்லப்படும். சரி, ஐயமத்துனா நோயுறச் செய்வது. ஓகேவா? அப்ப இதுக்கு என்னன்னு சொல்லலாம், இதயம் துண்டிக்கப்பட்டு விட்டது, ஒரு ஆணின் இதயம் ஒரு பெண்ணால் துண்டிக்கப்பட்டு விட்டது என்றும் சொல்லலாம். அதாவது அந்த நோயுறச் செய்வதுன்னா என்ன சொல்றாங்க, துண்டிக்கப்பட்டு விட்டது. ஓகேவா? அப்ப அதான் சொல்றாங்க, ஹையமத்து கடும் காதலில் ஆழ்த்தி விட்டால் இந்த பெண், இந்த ஆணை நோயால் துண்டித்து விட்டால், நோயாக்கி விட்டால். காதல் நோய். சரியா? நோய்னா உண்மையான நோய் இல்லாத என்னது, காதல் நோய். சரியா? ஃபைன்னஹா அசாபத் கல்பஹு பிதபுலின். எனவே நிச்சயமாக அந்த பெண் என்பவள் அசாபத் ஏற்படுத்தி விட்டால், கல்பஹு அந்த ஆணின் உள்ளத்தில் ஏற்படுத்தி விட்டால், பிதபுலின் தபுல் என்ற அந்த நோயை கொண்டு, அந்த உள்ள நோயை கொண்டு அந்த உள்ளத்தில் அந்த பெண் ஏற்படுத்தி விட்டாள். இப்ப தபுல் என்றால் என்ன செய்வது, நோயுறச் செய்வது. ஓகேவா? அதான் சொல்றாங்க உசீப பி தபுலின், தபுல் என்ற நோயை கொண்டு, அந்த காதல் நோயை கொண்டு வசப்படுத்தப்பட்டான். அந்த யாரு, கவிஞர் அவர்கள் அந்த தபுல் என்பதை கொண்டு வசப்படுத்தப்பட்டார், அதாவது தாக்கப்பட்டார். ஒரு மக்குபூல் என்பது அல் முகையது. மக்பூல் என்றால் என்னது, கட்டப்பட்டது. கபுல் என்றால் அல் கைது, என்னது, விலங்கு, சங்கிலி என்று அர்த்தம். அப்ப சங்கிலியால் கட்டப்பட்டது. ஓகேவா? கவுலுஹு லம் யுஃப்த, யுஃப்த என்ற லம் யுஃப்தனா என்ன, மினல் ஃபிதா, ஃபிதாவிலிருந்து வந்தது. ஃபிதானா பிணைத்தொகை, பிணைத்தொகை கொடுக்கப்படவில்லை. மனாஹு எனவே இந்த கவிதை, இந்த பைத்தோடைய அர்த்தம் ஆகிறது அன்ன அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது. லம்மா ஃபாரகத்துஹு சுஆது
பிரிந்த பொழுது, சுஆத் அந்த கவிஞரை பிரிந்த பொழுது, தபலத் கல்பஹு, இன்னும் ஆக்கிய பொழுது, அவருடைய கல்வையை, அவருடைய உள்ளத்தை நோயுறச் செய்த பொழுது, ஓகேவா? அப்ப அவருடைய கல்வை, என்னது, உள்ளத்தை, உள்ளத்தை நோகடித்த பொழுதுன்னு சொல்லலாம். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா நோகடித்த பொழுது, அந்த கவிஞரின் உள்ளத்தை நோகடித்த பொழுது, வத்தையமத்ஹு, இன்னும் அடிமையாக்கிய பொழுது, இந்த கவிஞரை அந்த பெண் அடிமையாக்கிய பொழுது, சார, அந்த கவிஞர் மாறினார், பாதஹா, அந்த பெண்ணுக்கு பிறகு, அந்த பெண் பிரிந்த பிறகு மாறினார், அந்த கவிஞர் மாறினார், கசீரின், ஒரு சிறை கைதியை போல் மாறினார், லம் யுஃப்த பிஃபிதாஇன் யஃபுக்குஹு மினல் யஃபுக்குஹு மினல் அஸ்ரி, சிறை கைதியிலிருந்து, சரியா, சிறையிலிருந்து அந்த பிணைத்தொகையை கொண்டு விடுபடுவாரு. அப்படிப்பட்ட பிணைத்தொகையை கொண்டு ஆஹ் கொடுக்கப்படாத ஒரு கைதியை போல அந்த பெண் பிரிந்த பிறகு அந்த கவிஞர் மாறிவிட்டார். அப்ப சுவாது பிரிந்து விட்டால், கல்புல ஒரு நோய் நோகடிச்சுட்டான், அந்த அந்த பிரிவின் மூலம் அந்த சுவாத் உள்ளத்தை நோகடித்து விட்டால், இன்னும் அந்த உள்ளத்தை எப்படி ஆக்கி விட்டால், கட்டி போட்டு விட்டார், அடிமையாக்கி விட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு பிரியமானவங்க, நம்ம மனசுல ஃபுல்லா இடம் பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா, நம்ம உள்ளம் என்னவாயிருச்சுன்னா, அதனால் நோய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்யும். இதுக்கு வெறும் வெறும் காதல், வெறும் உண்மையான ஒரு தாய் ஒரு பிள்ளையின் மீது வைத்துள்ள பாசத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு தாய் ஒரு பிள்ளையை இழந்தால் எந்த அளவு நோகடிவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதே போல் ஒரு பிள்ளை தாய் தந்தை இறக்கும் பொழுது உண்மையான பாசம் உள்ள அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படும். அதான் நோ நோ அந்த உள்ளமே என்னவாகி உடைந்து விடும், சரியா, அந்த பாசத்தால் உடைந்து விடும். அதே போல் ஏன் அந்த கட்டிய போட்டு விடுவோம், அந்த பாசம் என்ன செய்து விடும், கட்டி போட்டு விடும். அதே போல்தான் சுஆது பிரிஞ்சுட்டாங்க, உள்ளத்தை நோகடிச்சிட்டு. அதே போல சுஆத் அந்த அந்த கவிஞரை கட்டி போட்டு இருக்கும் பொழுது, அப்ப அந்த சுவாது போன பிறகு ஒரு சிறை கைதியை போல மாறிட்டாங்க. ஒரு சிறை கைதினா என்ன, சிறை கைதி கல்புல, உள்ளத்தால் ஒரு கைதியை போல தானே. ஒரு ஒரு விசாலமான மனசு இல்லாம அந்த சுவாத பத்தியே நினைச்சிட்டே இருக்காங்க. அதுல அந்த சுவாதை விட்டு வெளியே வர முடியல. ஓகேவா? எப்படி அந்த சிறையை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சிறை கைதி பிணைத்தொகை கொடுத்து ஆஹ் சிறை கைதி சிறையிலிருந்து எப்படி வெளியே வர முடியாதோ, இவராலேயோ அந்த உள்ளம் என்பது சுவாதை விட்டு வெளியே வர முடியல. சுவாதியே யோசிச்சுட்டே இருக்காங்க, சரியா. அதுதான் இந்த கவிதையில கவிஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து பாருங்க, மறுபடியும் ஒரு அர்த்தம் வச்சிருவோமா? பாருங்க, பானத் சுஆது ஃபகல்பில் யௌம மத்பூலு, சுஆது பிரிந்து விட்டால் என்னுடைய உள்ளமாகிறது அந்நாளில் மத்பூலு, என்னவாகிவிட்டது, நோய் நோய்வாய்ப்பட்டதாக ஆகிவிட்டது. முத்தையமுன் இஸ்ரஹா, அந்த சுஆதுக்கு பிறகு கட்டு போட்டப்பட்டதாக, அடிமையாக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. லம் யுஃப்த, ஃபிதியா கொடுக்கப்படாத, அதாவது பிணைத்தொகை கொடுக்கப்படாத, அடிமையாக்கப்பட்டதாகவும், மக்பூலு விலங்கிடப்பட்டதாகவும் என் உள்ளம் ஆகிவிட்டது, சரியா. அப்ப அடுத்து பார்ப்போமா? ரெண்டாவது பாருங்க, وما سعاد غداة البين إذ رحلوا إلا أغن غليل الطرف مكحول. அப்ப சுஆத் அவங்களுடைய அழகை வர்ணிக்கிறார்கள், சரியா. சுஆத் இல்லை, கதாத்தல் பைனி, அந்த பிரியும் காலையில் சுஆத் இல்லை. இது ரஹலு, அவர்கள் பயணித்து பிரியும் அக்காலையில் சுஆத் என்ற பெண் இல்லை. இல்லா அகன்னு கலீலு தரஃபி மக்ஹூலு, மூணு விஷயத்தை இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இனிமையான குரல் உடைய, இன்னும் பார்வையை தாழ்த்திய, சுருமாயிடப்பட்ட ஒரு மானையை தவிர, ஒரு மானை போன்றே தவிர சுஆத் இல்லை, சரியா. இது மூணுமே யாருக்கு இருக்கக்கூடியது? ஒரு மானுக்கு இருக்கக்கூடியது. அழகிய குரல் உடையது, பார்வை தாழ்த்திய, இன்னும் சுருமாயிடப்பட்ட, அஞ்சனம்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, அஞ்சனம்னு, அந்த குகல், அந்த சுருமாயிடப்பட்ட அந்த மானை போன்றே தவிர இல்லை. அப்ப சுஆத எதை கொண்டு ஒப்பிடுறாங்க? மானை கொண்டு. கவிதைகளில் சில வார்த்தைகள் திரும்பி திரும்பி நமக்கு தெரியும். எப்பவுமே நிலா வச்சு ஒப்பிடுவாங்க. அழகுனாவே என்னது, நிலா வச்சு ஒப்பிடுறது ஒரு பழக்கம். அதே போது அரபி கவிதைகள் அழகுனாவே மானை வச்சு ஒப்பிடுறது மிகவும் ஃபேமஸ், மிகவும் மஷூரானது அது.
நீங்க இந்த கவிதை மட்டும் இல்ல, நீங்க எந்த கவிதைகளாக இருக்கட்டும், தஸ்பீபின் சமயத்தில் ஒரு மானை கண்டிப்பாக கொண்டு வந்து விடுவார்கள். ஏனென்றால் அந்த மானின் கண் என்பது கருவிழிகள் மிகவும் அழகானதாக இருக்கும். அதே போல் அந்த பெண்ணின் கருவிழிகளையும் அதை வைத்து ஒப்பிடுவது மிகவும் மஷூரான பிரபலமாக கவிதைகளில் நீங்கள் காணலாம். அதே போல்தான் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு சுஆத் என்ற அந்த பெண்ணை, அவங்க பிரியப்பட்ட அந்த பெண்ணை ஒரு மானுடன் ஒப்பிடுகிறார்கள். சரியா? இதுல முதல்ல இருந்து பாருங்க. அல் அகன்னு என்பது மினல் ரிஸ்லானி வ கைரிஹா, மான்கள் மற்றும் மற்ற விலங்கினங்களிலிருந்து உள்ளதாகும். அல்லது எத்தகைய விலங்கினங்கள்? ஃபி சௌத்திஹி, எதனுடைய சத்தத்திலே உன்னத்துன் உன்னா இருக்குமோ அத்தகைய விலங்குகளிலிருந்து உள்ளதாகும். அப்ப எந்த மிருகங்களுக்கெல்லாம் அகன்னு என்பது பொதுவாவே சொல்லலாம், வெறும் மானை மட்டும் குறிக்காது. மான்களை போன்று மற்ற மிருகங்கள், எந்த மிருகங்களுக்கெல்லாம் உண்ணா சவுண்ட் இருக்கோ, உண்ணானா மூக்குல வரக்கூடிய சவுண்டு, ஓகேவா? அதான் பின்னாடி உண்ணானா என்னன்னு சொல்றாங்க, அந்த சவுண்டு எதுக்கெல்லாம் இருக்குதோ அந்த ஒரு மிருகத்தை குறிக்கும். சரியா? ஒரு உண்ணத்து உண்ணா என்பதாகிறது சௌதுன் லதீதுன், ஒரு இன்பகரமான ஒரு சத்தமாகும். ஓகேவா? யஹ்ருஜு மினல் அன்ஃபி, மூக்கில் இருந்து அது வெளியாகும். வ யுஷ்பிஹு சௌத்த ரியாஹி, யுஷ்பிஹு சௌத்த ரியாஹி, காற்று. அப்ப ரியாஹ்னா என்னது? காற்று. அந்த காற்றின் சத்தத்திற்கு ஒப்பாகும். ஃபில் அஷ்ஜாரில் முல்தஃபதி, அடர்த்தியான மரங்களிலே அந்த காற்றின் சத்தத்திற்கு ஒப்பாகும். அப்ப அடர்த்தியான மரங்களுக்கு நடுவுல அந்த காத்து வீசும் பொழுது வரக்கூடிய அந்த சத்தத்திற்கு, நம்ம அந்த சவுண்டு கேட்டா நம்மளுக்கு தெரியும், அடர்த்தியான காத்து சூன் சூன் ஒரு மாதிரி சவுண்ட் வரும். அந்த மாதிரி சத்தத்திற்கு இந்த குன்னாவுடைய சத்தம் ஒப்பாகும். ஓகேவா? அப்ப அந்த சத்தம் வரக்கூடிய மிருகங்களை போன்று அந்த சுவாது இருந்தால், அப்ப இதுல முக்கியமா விரிவுரையாளரே ஃபர்ஸ்ட் எதான் குறிப்பிட்டிருக்காரு? மானை தான் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா மற்ற மிருகத்தை குறிப்பிடுகிறார். அதனாலதான் நம்ம மானுனே சொன்னோம். சரியா? இப்போ யுகாலு இன்னும் சொல்லப்படும் வாதின் அகன்னு, அதாவது என்னன்னு சொல்லப்படும்? வாதின் அகன்னு என்று சொல்லப்படும். வாதின் அகன்னு எதுக்கு சொல்லுவாங்க? நன்கு மென்மையான சத்தம் வரக்கூடிய, அழகான ரீங்கார சத்தம் வரக்கூடிய பள்ளத்தாக்கு என்று கூறுவார்கள். வா சௌத்து துபாபி, அதே போல எதற்கும் கூறுவார்கள், சௌத்து துபாபி ஃபில் ரியாதி. சரியா? புதர்களில் ஒலிக்கும் ஈக்களின் சத்தத்திற்கும் என்ன செய்யப்படும்? இது சொல்லப்படும். ஓகேவா? புதர்களில் ஒலிக்கும் ஈக்களின் சத்தத்திற்கும் இது என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஒஹுவ மஅனா கௌலிஹிம், இதுதான் அவர்களுடைய சொல்லின் அர்த்தமாகும். என்ன சொல்லின் அர்த்தம்? ரௌலத்துன் கன்னாஉ, ரௌலத்துன் கன்னா என்ற அவர்களுடைய சொல்லின் அர்த்தமாகும். என்ன ரௌலத்துல் கன்னானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமையான ஓசைகள் நிறைந்த பூஞ்சோலை என்று சொல்வதின் என்னது அர்த்தமாகும். ஓகேவா? அப்ப கண்ணா அகன்னு இதெல்லாம் இனிமையான ஓசையை குறிக்கும். அதனாலதான் வாதின் அகன்னுனா இனிமையான ஓசை வரக்கூடிய பள்ளத்தாக்கு. ரௌலத்துல் கண்ணா இதெல்லாம் அரபி புழக்கத்துல இருக்கக்கூடிய அகன்னு வார்த்தையுடைய வார்த்தைகள். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம், இனிமையான குரல் வரக்கூடிய பள்ளத்தாக்கு, இனிமையான குரல் வரக்கூடிய பூஞ்சோலை. ஓகேவா? அதே போல அந்த புதர்களில் வரக்கூடிய ஈக்களின் சத்தம் எல்லாம் இது நல்லா நம்மளுக்கு பரிச்சயமா இருக்கும். ஈக்களுடைய சத்தம் காது கிட்ட வந்து கத்தும்போது ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வரும்ல. அப்ப எல்லாமே எனது இனிமையான சத்தத்தை குறிக்கக்கூடிய அந்த சத்தத்திற்கு தான் அல் கன் என்பார்கள். கௌலுஹு கலீலு தரஃப், கலீலு தரஃப் என்ற அந்த கவிஞரின் சொல்லாகிறது, அதோடைய அர்த்தமாகிறது கல்லு தரஃபி. என்ன அர்த்தம்? பார்வையை என்ன செய்வது? தாழ்த்துவதாகும். பார்வையை தாழ்த்துவதல் என்று அர்த்தமாகும். ஃபில் அஸ்லி, அஸ்லிலே அதோடைய இது கல்லு தருஃபு. ஃபில் அஸ்லி, அசலிலே கல்லு தருஃப் என்பதாகிறது இபாரத்துன் ஒரு வாசகமா இருக்கும். அந்த தர்கி தஹ்கீகி வ இஸ்திஃபாஇன் நதரி, ஆழ்ந்து பார்ப்பதை விடுவதை தொட்டும் வாசகமா இருக்கும். கல்லு தருஃபுடைய அசல் அர்த்தம் என்னன்னா, உன்னை பார்க்கும்போது நல்லா குறுகுறுன்னு நல்லா ஒத்து பார்க்கிறதை விடுவது. அதான் சொல்றாங்க, ஆழ்ந்து பார்ப்பதை விடுவது. அதே போல இஸ்திஃபா இன் நதிரி, பார்வையை முழுமையாக்குவதை விடுவதா இருக்கும். அப்ப முழுசா ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அது விடணும், அது விடணும். சரியா? அப்ப குறுகுறுன்னு உத்து பார்க்கறதையும், அதே போல முழுமையா கண் முழுக்க அந்த ஒன்னையே கான்சென்ட்ரேட்டா அந்த ஒன்னே டார்கெட்டா வச்சு பார்க்கறதையும் விடுவதா இருக்கும். ஒவ்வொரு முராதுகுனா, இங்கு அதுதான் நோக்கமாகும். அப்ப நீ என்ன செய்யாத, நல்லா ஆய்வு செய்து பார்க்கிறதை விடுவதுதான் இங்கே நோக்கம்.
தாரத்தன் இன்னும் சில வேளை எக்கூன் ஆகும் நீ கஸ்தில் கஃபி அனித்த அம்முலி. சரியா? அப்ப இங்கேயும் அதே போல்தான். என்ன செய்யறது? நல்லா ஆழ்ந்து பார்க்காம என்ன செய்வது? பார்வையை முழுமையாக ஆய்ந்து கூர்ந்து பார்க்காம இருப்பதை விடுவதுதான். அப்ப இந்த மான் இருக்கின்றது. இந்த பெண்ணை சுஆத் என்ற பெண்ணை அவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால், வெட்கப்பட்டு, நம்மளுக்கு தெரியும் பெண்களுடைய குணம் எப்படி, வெட்கப்பட்டு ஒரு விஷயத்தை கூர்ந்து பார்க்க மாட்டார்கள், டக்கென்று கண்ணை தாழ்த்தி விடுவார்கள். இது வெட்கத்தின் அடையாளம். அப்ப ஒரு பெண் எப்படி இருப்பாங்க? சாதாரணமா வெட்கப்பட்டு பார்வையை தாழ்த்துவாங்க. அதே போல்தான் சுஆத் அவர்களும் ஒரு விஷயத்தை முழுமையாக கூர்ந்து பார்க்க மாட்டார்கள். என்ன செஞ்சிருவாங்க? டக்குன்னு ஆஹ் கண்ணை தாழ்த்தி விடுவார்கள். எப்படி ஒரு மான் ஒரே இடத்தை பார்க்காது, டக்கு டக்கு முகத்தை திருப்பி கொண்டே இருக்கும். மானை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு, டக்கு இப்படி திருப்பும் இப்படி திருப்பும், மேல பார்க்கும், டக்குன்னு இப்படி பார்க்கும். அது டக்குன்னு அதோடைய பார்வையை சுழட்டி கொண்டே இருக்கும். ஆஹ் அதே போல்தான் இந்த சுஆதென்ற பெண்ணும் ஒரு விஷயத்தை கூர்ந்து பார்க்க மாட்டார்கள். ஓகேவா? ஒன்னொன்னு, இதுக்கு ஒன்னொன்னு அர்த்தம் இருக்கு. தாரத்தன் சில வேளை எக்குனு கஸ்தில் கஃபி அனித்த அம்முலி. அப்ப இதுக்கு ஒன்னொன்னு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் உற்று பார்ப்பதை தவிர்த்து கொள்வது, நாடுவதற்கும் ஆகும். தம்முன்னா நல்லா சிந்தித்து பார்ப்பதை தொட்டும் தவிர்ந்து கொள்வதை நாடுவதற்காகவும் சில வேளை இந்த கல்துல் பசர ஆகும். எதுக்கு உத்து பார்ப்பதை தவிர்த்து கொள்வது? ஹயா மினவா, அல்லாஹ்விடமிருந்து வெட்கப்பட்டோ, அவ் மினன்னாஸ் மக்களிலிருந்து வெட்கப்பட்டோ உத்து பார்ப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்வதை நாடுவதற்கும் சில வேளை ஆகும். அப்ப அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க என்னது? பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு, இந்த ஆயத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக, இந்த அந்த அல்லாஹ் நம்மளுக்கு இப்படி சொல்லியிருக்கானே அப்படின்னு அல்லாஹ்வுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு அல்லாஹ்விடமிருந்து வெட்கப்பட்டவர்களாகவோ, அல்லது மக்கள், சுற்றியுள்ள மக்கள் பார்த்தால் ஏதாச்சும் குறை சொல்லுவாங்களோ, நம்ம இப்படி ஊத்து ஊத்து பாக்குறோமே, மக்கள் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு மக்களிடமிருந்து வெட்கப்பட்டோ, அல்லாஹ்வுக்கு வெட்கப்பட்டு செய்யறதா இபாதத். சரியா? அப்ப அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி நம்ம கேட்கலையே, கேட்காம போயிருவோமோன்னு, அப்படி அல்லாஹ் நம்மள என்ன சொல்லுவான், அவன் சொல்லி நம்ம கேட்காம போயிருமோன்னு வெட்கப்பட்டோ, அல்லது சுத்தி இருக்க மக்கள் நம்மள பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு வெட்கப்பட்டோ ஆழ்ந்து பார்ப்பதை விட்டும் தடுத்துக் கொள்வதை நாடுவதற்கும் வரும். ஒமின்ஹு, அதிலிருந்துதான் இருக்கின்றது. கௌலுஹு தஆலா, அல்லாஹுடைய சொல் இருக்கின்றது. அதாவது இந்த அர்த்தத்திலிருந்து தான் அல்லாஹுடைய சொல் இருக்கின்றது. குல்லில் முஃமினீன, ஈமான் கொண்ட முக்மின்களுக்கு நீங்கள் கூறுங்கள், நபியை நீங்கள் கூறுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், அவர்கள் பார்வைகளில் இருந்து அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும் என்று கூறுங்கள். அதாவது எகுஃபூஹா, பார்வைகளை அவர்கள் தடுத்துக் கொள்ளட்டும். அம்மா லா யஹில்லு லஹும் அந்நதுரு இலைஹி, எதன் பக்கம் பார்ப்பது அவர்களுக்கு ஹலால் இல்லையோ, ஆகுமாகாதோ அந்த ஒன்றை தொட்டும் பார்வைகளை அவர்கள் தடுத்துக் கொள்ளட்டும். ஆஹ் என்று நபியே முஃமின்களுக்கு நீங்கள் கூறுங்கள். அப்ப அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள். எதை விட்டும்? எதன் பக்கம் பார்ப்பது ஹலால் இல்லையோ, எதுவெல்லாம் பார்க்க கூடாது அல்லாஹு தாலா தடுத்துள்ளானோ அதை விட்டும் பார்வையை தாழ்த்தி கொள்வது. சரியா? அப்ப ஒண்ணு பொதுவாவே ஒரு விஷயத்த பார்த்தா ஆஹ் நல்லா கூர்ந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பொதுவா எதை பார்த்தாலும், வெறும் என்னது தடுக்கப்பட்ட ஹலாலானது மட்டும் இல்ல, பொதுவா எதை பார்த்தாலும் என்னது ஆழ்ந்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கும் சொல்லலாம். இல்லாட்டி பார்ப்பாங்க, ஆனா மக்கள் ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோ, மக்கள் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டு பார்க்காம இருக்கிறது, அதுக்கும் இந்த அர்த்தம் வரும். சரியா? கவுலுஹு மக்கஹூலுன், மக்கஹூலுக்கு என்ன அர்த்தம்? கவிஞருடைய சொல்லாகிறது மக்ஹூல் என்ற சொல்லாகிறது. ஏனி அவர் நாடுகிறார் அன்ன ஹதகத் அல் கசாலி, ஆஹ் நிச்சயமாக அந்த கசால், அந்த மானின் கருவிழி ஆகிறது. மானின் கருவிலியாகிறது. குல்லஹா, அந்த கருவிழி முழுவதும் சௌதா, கருப்பாக இருக்கும். லைசஃபிஹா பயாலும், அந்த கருவிழியிலே வெண்மையே இருக்காது. அது பார்த்திருக்கீங்களா? நம்ம கண்ணுல தான் நடுவுல கருப்பா இருக்கும், சுத்தி வெள்ளையா இருக்கும். ஆனா மானுடைய கண்ணு ஃபுல்லாவே கருப்பா தான் இருக்கும். அதான் அதோடைய அழகை கூட்டும் அது. சரியா? மானாகும், இன்னும் அதோடைய இந்த கவிதையின் அர்த்தமாகிறது அன்னகு, நிச்சயமா கவிஞர் ஷப்பஹல் மர்அத பில் கசாலி, பெண்ணை ஒப்பிடுகிறார். எதை கொண்டு? மானை கொண்டு ஒப்பிடுகிறார். ஷார்ட்டா சொல்லணும்னா, சுவாத் எப்படி இருந்தாங்க? அந்த சுவாத் என்ற பெண் பிரியும் பொழுது ஒரு மானை போல் இருந்தாங்க. அந்த மான் எப்படிப்பட்டது? நல்ல குரலுடைய, இன்னும்
பார்வையை தாழ்த்தக்கூடிய சுருமாயிடப்பட்ட, அதாவது மானு சுருமாயிடப்பட்டிருக்குன்னா அந்த கண்ணு எப்படி இருக்கு, ஃபுல்லா கருப்பா இருக்குல்ல. அதனாலதான் கண்ணு ஃபுல்லா கருப்பா இருக்கிறதா சுருமாயிடப்பட்ட அந்த மானை போன்று இருந்தால் அந்த பெண் என்று சொல்றாங்க. சரி, அது மக்கஹூலுக்கு இங்க அர்த்தம் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, அந்த கருவிழி முழுவதும் கருப்பாக இருக்கும், அப்படிப்பட்ட மானை போன்ற சௌந்தா இருந்தால் என்று கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ரெண்டு கவிதையுடைய அர்த்தத்தை பார்த்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த கவிதைகளை அடுத்து தொடர்ந்து நாம் காண்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.